எப்ப 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 என்ன வெக்கையா இருக்கு, என்ன வெக்கையா இருக்கு, என்ன வெயில், என்ன வெயில் தாங்க முடியல. என்னமா ஃபேன் ஓடினாலும் ஒரே வெக்க காக்கத்தா அடிக்குது. போய் ஃபேன் எடுத்துட்டு வந்து 12ஆம் நம்பர்ல போட்டு மண்டையை தூக்கி ஃபேனுக்குள்ள வைப்போம். அப்பயாச்சும் நல்லா ஜில்லுன்னு இருக்கான்னு பார்ப்போம். அம்மல்ல பாத்தியா அப்பத்த தே தே தே, அம்மல்ல பாத்தியா அப்பத்த தே தே தே, பாத்துக்கோ பாத்துக்கோ கோ கோ பாத்தியே. எப்பா நல்ல காத்து அடிக்குது, நல்ல புது ஃபேன் இல்ல, அதான் ரெக்கையை கிழிச்சுக்கிட்டு ஓடுது. சூப்பரா இருக்கு. எப்பா இந்த கடை தெருவுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அம்மா காலையில வெறும் இருக்க. என்ன வெயில், என்ன வெயில், எப்பப்பா முடியலடி சாமி. கொஞ்ச நேரம் போய் மல்லாக்க படுத்தாதாயா நமக்கு நிதானமே வரும் இருக்கு. வெயில்ல செத்து சாவண்டி வண்டி வந்துகிட்டு இருக்கிறான். இந்த கிழவிக்கு அம்மால பாத்தியா அப்பானா பாத்தியான்னு பார்த்துக்கிட்டு கிடக்குது. நல்லா 12ஆம் நம்பர்ல வச்சு நல்லா காத்த வச்சுக்கிட்டு நல்லா படுக்கைய பாத்தியா மல்லாக்க. வர்ற வேகத்துக்கு எட்டிக்கிட்டு முறையில வச்சு போமான்னு வருது. போய் பார்த்தா அடுப்படியில் போட்டதெல்லாம் போட்டபடியே கடந்து தொலையும். இங்கே வையவத்தை பாத்தியா, இதுக்கு பாட்டை பத்தியா, பாட்டு வங்க வரைக்கும் கேக்குதே. இந்த மாடு நெட்ட மாடு கரைக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் தொலைஞ்சது எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல பத்தியா. வந்தா ஒரு ஜூஸை போட்டு நல்லா குடிக்க அந்த வெயிலுக்கு நல்லா சொரக்குன்னு இறங்குமே, நல்லா சல்லுன்னு வராலான்னு பாப்பும் எந்திரிச்சு. இந்த வளர்ந்த மாடு கூறுகாட்டில் கதை அடிக்கிறதா அந்த வளர்ந்த மாட்டுக்கு வேலை. போனா வந்தோம் அப்படின்னு இருக்காளா அந்த வளர்ந்த மாடு, வாராளான்னு பார்ப்போம். எந்திரிச்சு நல்லா காற்று வாரி அடிக்குது. நல்லா இந்த நேரத்துக்கு நல்லா இந்த ஜூஸை போட்டு கொடுத்தா அண்ணா நல்லா குடிச்சு விட்டு பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா. ஜூஸ் போடுறான் வேலை அவளுக்கு, ஜூஸ் போடுறான் வேலை. மாட்டை கட்டுறாருல சேவண்டி அடிக்கிட்டாரு. இங்க அங்கனைக்கு இன்னைக்கும் பாத்திரம் கிடக்கும், போய் பார்ப்போம். அத்தை நான் வந்து நிக்கிறேன், அது கூட தெரியாம என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நல்ல ஜூஸ் போட்டு 2 பேரும் குடிச்சா தேவலான்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். நீனே வந்துட்ட, சரி போய் 2 கிளாஸ் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா, 2 பேரும் குடிப்போம். போறேன், போய் தொலைகிறேன், போறேன் இரு. என்ன மருமல போறேன் இரா? இல்லத்த போய் தொலைகிறேன்னு சொல்ல வரல, போறேன்னு. காதுல கொல்லிக்கட்டை எடுத்து வைக்க, இதெல்லாம் நல்லா காதுல உழவும். இளவெடுத்த காதுல மொத்தது மட்டும் காதுல உழுவவே உழுவாது, செவிடு ஆயிடும். ஐயோ எப்படியோ சமாளிச்சாச்சு. நெட்ட மாட்டது காதுல விழுந்திருக்குமா? விழுந்தா என்ன, நம்மகிட்ட சமாளிக்கிற திறமை இருக்குல்ல, அதெல்லாம் இந்த நெட்ட மாடு வளர்ந்த மாடு சமாளிச்சிடலாம். எப்படியோ நம்ம நினைச்சாப்ல 2 கிளாஸ் ஜூஸ் கிடைக்க போகுது, அது போதும், வீடு பார்த்துக்கலாம். அம்மா அம்மா அம்மா, என்ன தலைவடியது காலையில எதுக்கு இந்த அழைச்சு வர? என்ன ஆச்சு உனக்கு? ஐயோ என்னடி, எதுக்குடி இப்படி அழுகுற? அம்மா அந்த தொப்பி தலைய இளவெடுத்த தலைய அடிச்சு விட்டாமா, அடிச்சு இங்க பாருமா, என் கண்ணுக்கண்ணெல்லாம் உடைச்சு விட்டாமா. அம்மா அவங்க ஆயனா மாவனி என்னென்ன சொல்றோம் தெரியுமா? காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணுமா, காப்பி தண்ணி போடணுமா, வாசலில் கோலம் போடணுமா, எல்லாம் பண்ணணுமாம்மா. என்ன சோறாக்கணுமா, குழம்பு வைக்கணுமா, தொட்டுக்கு பண்ணணுமா, இட்லி சுடணுமா, தோசை சுடணுமா, பொங்கல் வைக்கணுமா, தண்ணி தூக்கணுமா, வாசை கூட்டணுமா, எல்லாம் பண்ணணுமாம்மா. என்னைய போட்டு படுத்துறாமா இந்த தொப்பி தலையன். எனக்கு உடம்பு வலிக்குதுன்னு சொன்னதுக்கு என்னைய போட்டு புரட்டுன்னு எடுத்து அடித்து நிமித்தி சுவத்தில் கொண்டு போய் சாச்சி விட்டுட்டாமா. எனக்கு சாச்சதில் கண்ணு மொழி வலிக்குதுமா, மண்டையை உடச்சி விட்டாமா. இதை கேட்க எந்த நாதியும் இல்லைம்மா, அதாம்மா உன் வீட்டுக்கு வந்தம்மா. இந்த கட்டு இந்த கண்ணு கட்டு
தொப்பி தரேனுக்கு முதல்ல ஒரு போன பண்ணி இன்னைக்கு வரட்டும். இன்னைக்கு நீ தொப்பி இப்படியே ஆன்ஸ் எடுத்து போற இன்னைக்கு எப்படி என் மாமால கைய வைக்கலாம் இன்னைக்கு வரட்டும். இன்னைக்கு பாரு இன்னைக்கு தொப்பி தரேன் முதல் தொப்பி தரேன் ஒரு போன் போட்டு வர சொல்றீங்க. ஹலோ, இந்தாடா தொப்பி தலையா, இங்க வந்து தொழடா. இன்னைக்கு செத்தடா மவனே, எங்க அம்மா வர சொல்லுதுடா. இங்க வாடா, இன்னைக்கு தொப்பி திப்பியெல்லாம் இன்னைக்கு பறக்கடிச்சிடுறேன். அத்தை, என்னத்தை வர சொல்லியிருந்தீங்களா? என்ன விஷயத்த? எப்படா பொழுது விடிஞ்சா இந்த அடுப்புல என்ன சமைக்கிறதுன்னு தான் பெரிய துயரமா இருக்கு. என்ன குழம்பு வைக்கிறது, என்ன சோறாக்குறது, என்ன சட்னி வைக்கிறது, என்ன பண்றது அப்படின்ட்டு இதே நினப்பு தான் நமக்கு. என்ன பண்றது, நம்மளோட வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டே இருக்குன்னு தெரியல. அந்த அலறிட்ட அந்த ஆத்தா ஆயோ குடிமி கருவ அடுப்படியில ஒரு வேலைய பார்க்க விடுறாளா? அடுப்படிக்கு வந்தாதான் அந்த அலறுவா. இவளோட பேரு தொல்லையா என்னன்னு போய் கேட்பாரு. வந்து தொலைறேன் இளவெடுத்தவளை வர எரி. இவளோட பேரு தொல்லம்மா. இவளுக்கு முதல்ல விஷத்தை வச்சு கொண்டு விடுவாங்க. மரபா ரொம்ப ஓவரா ரன் பண்ணிட்டு இருக்கா. இன்ன வரைக்கும் சாப்பாடு பண்ணி கொடுத்தா பத்தியாமா அந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு லேட்டாவா சமைக்கிறா, லேட்டாவா எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. பாரு குணம் தெரியாம ஆடிட்டு இருக்கா. எல்லாம் நீ கொடுக்குற இடம் மாமா. அப்புறம் பாத்துக்கமா, நான் ஒன்னே தான் தூக்கி போட்டு அடிப்பேன். ஆமாண்டி, உன்னை பெற்றதுக்கு நீ என்னை தூக்கி போட்டு அடிப்ப, இதுன்னு சொல்லுவேன் இன்னும் சொல்லுவேன். இருடி என் மருமகளை விட்டு உன்னை முதல்ல வீட்டை கிளப்ப வைக்கிறேன். அம்மா உன் மருமகளை விட்டு என்ன வீட்டை கிளப்ப வைக்கிறேங்கிறியா? ஏம்மா அப்படி பேசுற? நான் எனக்கு தான் தெரியும்னா பசி பொறுக்க மாட்டேன், சாப்பாடு கரெக்டா 8 மணிக்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு. நீ ஏமா அப்படி பண்ற? நீ எனக்கு இப்படி என்ன பண்ணியே என்னமோ தெரியாது. எனக்கு இப்ப உடனே சாப்பாடு வேணும். அது இருட்டு இவ ஒரு இளவெடுத்தவ. இவளோட பேரு தொல்லை. இந்த இளவெடுத்தவளை கூப்பிடுறேன். அடுப்படியில என்னதான் உருட்டான்னு தெரியல. பொழுதனைக்கு உருட்டா என்ன உருட்டால இவ பல்லு கருவ இரிச தாண்டி நீ. அடியே மருமோனே, சின்ன பொண்ணு உள்ள வந்தனா அள்ளிவிட நொறுக்கி எடுத்து விடுவேன். கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? சத்தம் மட்டும் தான் கேக்குது. வெளியில வரியாடி நீ? எத்தை எதுக்குத்த கூப்பிட்டீங்க? அதுவா விளையாட்டுக்கு ஆளு பத்தலன்னு கூப்பிட்டேன். ஆளை இளவெடுத்தவளை இவ தொல்லை தாங்க முடியல. இந்த குண்டாமத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு என் உயிரே போயிட்டு இருக்கு. எங்கடி சாப்பாடு சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு இருக்கியா என்ன? வாய ஆளு குழம்பு முடிக்க இருக்க. எப்ப சமைச்சிட்டு கோவப்படாதீங்க. 2 நிமிஷத்துல நான் கொண்டாந்து கொடுத்துருவேன். நாத்து ரொம்ப கோவப்படாத நாத்து. சாப்பாடு இப்ப கொண்டு வந்துடுறேன். அந்த குண்டான்ல போட்டு அடைச்சிக்க. பல்லு கருவ நாத்து. எட்டிக்கிட்டு முவரையிலே ஒத்தச்சு விடுவேன். நாத்து இந்த சாப்பாடு சாப்பிடு. ரொம்ப ஓவரா பண்றல பாரு. உன்னை சீக்கிரமே வீட்டை விட்டு கிளப்புறனா இல்லையான்னு பாரு. எப்பப்ப அந்த ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடறதுக்குள்ள இவளுக்கு உயிரே போயிரும் இருக்கு. என்ன பண்ணி தொலைகிறது? இந்த தொப்பிக்காரனை கட்டிக்கிட்டு அவன் பல்லு கருவேன் தொப்பி கருவேன். அவன் தொப்பிக்காரன் நல்லா வச்சிருந்தா நம்ம ஏன் இவள்கிட்ட இந்த கஷ்டப்பட வேண்டியது இருக்கு? என்ன பண்றது? சாப்பிடுவோம். ஜாலி எப்படியோ இவள்கிட்ட சண்டை போட்டு திட்டு வாங்கியாச்சு. சோறு கிடைச்சிட்டு நமக்கு நல்ல வெரைட்டியா தான் இருக்கு. அண்ணன் வச்சு ஒரு பொடி பிடிச்சிருவோம். கையாலே தின்னு எவ்வளவு நேரம் திங்கிறது? இப்ப பாரு என்னோட வேலையே. சின்ன பொண்ணு அண்ணி நல்லா சமைச்சிருக்கியா? அப்பா நல்ல ருசி, நல்ல டேஸ்ட். எங்க அண்ணன் இப்படிதான் வெரைட்டியா சாப்பிடுறான். ஆனா எலும்பு தோலுமா தான் இருக்கு. என்ன பண்றது? நம்ம சாப்பிட்டு உடம்ப தேத்துப்போம். என் மகளை பெற்று வச்சிருக்கேன். கொடனா சாலான்னு தெரியல. என்ன தேனு திங்கிறா தேனி கோழி தின்னே. என் புருஷன் சித்தனை பாதி அடிச்சுட்டு போனா. அங்க தொப்பி தண்ணியில காலி பண்ணிட்டு இங்க மறுபடி இங்கேயே வந்துட்டா.
அடி பாவி மவள உன்னை என்னமா தான் பெத்தனோ தெரியலப்போ. ஐயோ முரட்டு தீனியா திங்கிறாத்த உன் மொவ. போய் இருக்கிறதெல்லாம் மூடி வைக்கிறேன். இருக்கிற குண்டாஞ்சட்டியெல்லாம் காலி பண்ணிட்டு போயிருவா. சின்ன பண்ணு கண்ணு வைக்காத சின்ன பண்ணு, என்ன பண்ணி தொலைய. நான் அப்பையிலேருந்து அவளுக்கு ஆக்கி போட்டு போட்டு பழவிட்டேன். அவ கொடாலை சாலு மாதிரி வளர்ந்து விட்டு என்ன சின்ன பொண்ணு பண்றது. கோச்சிக்காத சின்ன பொண்ணு. அட பாவி மோவனே.